ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குரூப் 2க்கு படிக்கிறவங்களுக்கு பயன்பெறும் வகையில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஐஎன்எம்முக்கு மொத்தமாக வந்து 25 லெசன்ஸ், சரியா? 25 லெசன்ஸ், முக்கியமான லெசன்ஸை லைன் பை லைனாக டீச் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அந்த இதில் நம்ம ஆல்ரெடி வந்து 2 லெசன் டீச் பண்ணி போட்டிருக்கோம். எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட். எந்தெந்த லெசன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து 3வது லெசன் மற்றும் 4வது லெசன், சரியா? இந்த 3வது லெசனுக்கான டெஸ்ட் 1 50 கொஷின்ஸோடையும் 2வது லெசனில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட், சரியா, ஒரு 25 கேள்விகளோடையும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு டைம் இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 25 லெசன்ஸில் 3வது லெசனு. இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் 5வது லெசனாக இருக்குது. லெசனோட ஹெட்டிங் பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், சரியா? இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மக்களை வந்து எப்படி வந்து விடுதலை போராட்டத்தில் அவங்கள வந்து விழிப்புணர்வு கொள்ள செய்தது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கிறதுனால ஐஎன்எம்முக்கு நம்ம இந்த லெசனை படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த லெசனை படிக்கிறது மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கற்றலை நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கியதில் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறித்துவ மதத்தின் செல்வாக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, சரியா? 19th சென்ச்சுரியில் பிரிட்டிஷ் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்களே, அப்போ அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய வகையில் விழிப்புணர்ச்சியை உருவாக்குறதுல மேற்கத்திய சிந்தனைகளும் கிறித்துவ மதமும் மிகவும் வந்து செல்வாக்கு செலுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்ப்போம். அண்ட் தென் சமுதாய மற்றும் சமய துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல், அடிமை முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம் போன்ற வழக்கங்களுக்கு எதிர்ப்பு எப்படி உருவாச்சு சமுதாயங்களில், சரியா? அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது உருவ வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள், இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு எப்படி இருந்தது? உருவ வழிபாடு செய்கிறது, சடங்குகள், மூட நம்பிக்கைகளை பின்பற்றது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எதிர்ப்புகள் எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிறதையும், இந்தியா வந்து புத்துயிர் பெற்றதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், பிரம்மஞான சபை, அழிகார இயக்கம், இதோடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, எதுன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்மஞான சபை, அழிகார் இயக்கம், இது எல்லாத்துடைய பங்களிப்பும் இதில் இருக்கும். அதே போல் பார்சிக்கள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் முக்கிய ஆளுமையுடைய பங்கு, சரியா? பார்சிக்கள், சீக்கியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய சமூகங்களையும் விழிப்புணர்வு ஏற்பட்டது. அந்த ஜோதிபா பூலேயுடைய சமூக இயக்கம் மற்றும் கேரளா, தமிழ்நாட்டில் தோன்றிய மற்ற சீர்திருத்த இயக்கங்கள், இது எல்லாம் பற்றியுமே இந்த லெசனில் பார்ப்போம். அறிமுகமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து படிப்பறிவு மிகவும் குறைவாக இருந்திருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு கணக்கு வழக்குகள் சரிபார்த்தலுக்கு அல்லது எழுதுவதற்கோ கடிதங்கள் படிப்பதற்கு இந்த மாதிரி வேலையாட்கள் தேவைப்பட்டது அப்படிங்கிறதுக்காகவே வந்து மெயினாக கொண்டு வந்தப்பட்டது தான் இந்த ஆங்கில கல்வி முறை, சரியா? எதுக்காக? மெயினாக எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கத்தில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது ஆங்கில கல்வி முறை. ஆனால் இந்த ஆங்கில கல்வியை படிக்க மக்கள் என்ன ஆனாங்க, இந்திய மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வி கற்ற ஒரு வர்க்கத்தினரை உருவாக்குறதுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கல்வி கற்ற வர்க்கத்தை உருவாக்குவதற்கே வந்து காரணமாக இருந்திருக்கு. இந்த கல்வி கற்றவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இவ்வர்க்கம் மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளின் தாக்கங்களுக்கு உள்ளானது. அதாவது படிக்க தெரிஞ்சதுமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, மற்ற நாட்டு புத்தகங்கள், அதாவது மேற்கத்திய நாடுகளில் இருந்த அறிஞர்களுடைய புத்தகங்களை படித்து அவர்களுடைய கருத்துக்களின் சிந்தனைகளால் வந்து தூண்டப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. கல்வி அறிவு பெற்ற இந்த நடுத்தர வர்க்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலுமே, சரியா, அவங்க கவுண்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப குறைவான அளவில் தான் கல்வி அறிவு பெற்றிருப்பாங்க. எண்ணிக்கையில் சிறியதாக இருந்தால் கூட அரசியல்லையும் சீர்திருத்த இயக்கங்கள்லேயும் தலைமை வகிக்க தொடங்கியது. ஸோ அரசியலாக இருந்தாலும் சீர்திருத்த இயக்கங்களாக இருந்தாலும் இந்த கல்வி கற்ற நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு தலைமை பண்போடு இருந்திருக்காங்க. இருந்த போதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனபூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் தயங்கினர். அப்படியே அவங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தது. மூட நம்பிக்கைகள் தான், பழமையான பழக்க வழக்கங்கள் தான், இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அந்த கல்வி கற்றவர்கள் கொஞ்சம் தயக்கவே பட ஆரம்பித்தாங்க. அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்குமான இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க, சரியா? அதாவது இந்திய பண்பாடு இருக்கு இல்லையா, அதையும் மேற்கத்திய பண்பாடுகளையும் இணக்கமாக ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து செக் பண்ணி இணக்கத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. இருந்த போதிலும் அவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை வந்து கட்டுப்படுத்த உதவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இந்த படித்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களால் என்ன ஏற்பட்டது அப்படின்னா, உடன்கட்டை ஏறுறாங்க அப்படின்னா, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா
பார்த்திங்கன்னா முற்காலத்தில் வந்து கணவன் வந்து இறந்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிதையிலே வந்து மனைவியையும் தள்ளி கொன்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை வழக்கம் வந்து இருந்தது. அதை தான் வந்து சதி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் சிசு கொலை அப்படின்னா பெண் குழந்தையாக பிறந்ததுன்னா வந்து அது வந்து ஒரு சாபமாக நினச்சி அந்த குழந்தைய வந்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து பழங்காலத்தில் இருந்தது. அதே போல் குழந்தை திருமணம், குழந்தைகள் வந்து ஒரு 10 வயது 12 வயதுலேயே அவங்களுக்கு வந்து குழந்தை பருவத்திலேயே வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய குழந்தை திருமணம் இது எல்லாமே இருந்தது. சரியா, இது எல்லாமே வந்து ஒரு கண்மூடித்தனமான அந்த மத நம்பிக்கைகள், சமூக தீமைகள் எல்லாமே சேர்ந்த ஒரு விதமான செயல்களாக தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே அந்த படித்தவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை 2ஆக வகைப்படுத்தலாம். எப்போது 19th செஞ்சுரியில் இருந்த சமய சீர்திருத்த இயக்கங்களை எத்தனையாக பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். இது ஒரு முக்கியமான இடம் தான், இது நல்லா படித்து வச்சுக்கணும். அந்த 2ஆக பிரிக்கிறதுல வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லலாம், ஒன்று என்னன்னு சொல்லலாம் சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று வந்து சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கம். சரியா, ஒன்று சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கம். சரியா, இந்த ரெண்டுத்தில் பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கத்துக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அழிகார் இயக்கம், இது எல்லாமே சீர்திருத்த இயக்கம். அதுவே ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம், இது எல்லாமே சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். சரியா, சீர்திருத்த இயக்கங்கள் எதுன்னு பார்க்கும்போது பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அழிகார் இயக்கம். அதுவே சமய புத்தெழுச்சிக்கான மீட்டெடுப்பு இயக்கங்கள்னு பார்க்கும்போது ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் வரும். சரியா, இவைகளை தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இது மட்டும்தானா, இந்த சீர்திருத்த இயக்கங்கள் மட்டும்தான் 19ஆம் நூற்றாண்டில் மாற்றங்கள் ஏற்படுத்தியதா அப்படின்னு பார்த்தோம்னா, இதையன்றே சில ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கிறதுக்கும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த மாதிரி தோன்றியது தான் பூனாவில் ஜோதிபா பூலே அப்படிங்கிறவங்க துவங்கியது, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமலிங்க அடிகள், அயோத்தியதாசர், இவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அவங்கள வந்து மீட்டெடுக்கிறதுக்காக சமூக கட்டமைப்புக்கு எதிர்க்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டவங்க. சரியா, பூனாவில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமலிங்க அடிகள், அயோத்தியதாசர், இவங்க எல்லாமே வந்து இந்த வகையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினவங்க. அடுத்து வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அதுவே ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த இயக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்ம சமாஜம். இந்த ராஜாராம் மோகன் ராய் 1772 1833 வரைக்கும் ஒரு குறுகிய காலம் தான் இருந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் மேக்சிமம் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டிருப்பார். சரியா, மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டவர் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே அவரோட ஆப்ஷனோ கொடுக்கலாம். அந்த மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டதுனால இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சீர்திருத்த பணிகள் வந்து நிறைய தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் முன்னெடுத்ததுனால இவர் ஒரு தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருத்தராக கருதப்படுறாரு. பெரும் அறிஞராக இருந்த அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தாய்மொழி, அவருடைய தாய்மொழி வந்து வங்காள மொழி. சரியா, அந்த வங்காள மொழியில் புலமை பெற்றதோடு இன்னும் பல மொழிகள் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? புலமை பெற்றிருந்தார். ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். சரியா, ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணுறாங்க? பொருள் இல்லாத சமய சடங்குகள். சரியா, ஒரு சமய சடங்குகள் பின்பற்றோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக அதை பின்பற்றோம் அப்படிங்கிற கான்செப்டில் சமய சடங்குகள், அப்புறம் கேடுகளை விளைவிக்கக்கூடிய சமூக மரபுகள், இது எல்லாத்தையும் வந்து எதிர்த்தார். அப்படி இருந்த போதிலும் கூட கடந்த காலத்துடனான தொடர்பை வந்து அவர் பாதுகாக்கவே விரும்பினார். எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார். கடவுள் வந்து ஒருவரே அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். கடவுள் வந்து ஒருவர் தான் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் கடவுளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட உருவம்லாம் கிடையாது, இந்த உருவத்தில் தான் கடவுள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்குன்ற தனியாக வந்து உருவ வழிபாடு கிடையாது. ஸோ உருவ வழிபாடை எதிர்த்திருக்காரு. சரியா, ஒரு கடவுள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த கோட்பாடை பின்பற்றியிருக்காரு, உருவ வழிபாட்டை எதிர்த்திருக்காரு. இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வந்து இவருக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை உபதேசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் கேட்பாங்க. சரியா, எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை
உபதேசிப்பதாக கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், அதே போல் பலதார மனம், ஒருவரே வந்து பல திருமணம் செய்துக்கிறது, பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகளை குறித்து பெரிதும் கவலை கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மாதிரியான சீர்கேடுகளை வந்து வெளித்தள்ளுறார். சரியா? மேலும் அவற்றுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பிக்கிறாரு. விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை இருக்குது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. அதே போல் பலதார மனம் வந்து தவறானது, பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பகுத்தறிவோடும் பரிவோடும் மனிதாப பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். சரியா? பகுத்தறிவோடு இருக்கணும், பரிவுடனும் இருக்கணும், மனித பண்புகளோடும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் விடுக்கிறாரு. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் தான் பார்த்திங்கன்னா சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றாங்க. சரியா? சதி என்னும் உடன்கட்டை ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் 1829. அது யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா தலைமை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் சதி அப்படிங்கிற உடன்கட்டை பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு வந்து மிக முக்கியமான பங்கு இருக்குது. சரியா? எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க 1829 சட்டம் இயற்றாங்க. அந்த இயரும் கேட்பாங்க, அதுக்கு வந்து உதவியவர் யார் அப்படின்னும் கேட்பாங்க. இயர் பார்த்துக்கோங்க, 1829. உதவி செய்தவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் எனும் கருத்தை வலுவாக முன்வைத்தார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவிலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாய் ஆதரித்தார். இந்த கொஷின் கேட்பாங்க. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவுறாங்க. சரியா? ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1828. கல்கத்தாவில் ராஜாராம் மோகன் ராயால் ஒரு கோவில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1828 ஆகஸ்ட் 20. சரியா? அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திருவுருவ சிலைகள்லாம் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இவர் வந்து உருவ வழிபாட்டை எதிர்த்தவர். கடவுளுக்கு என்று உருவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திருவுருவ சிலைகள் எதுவுமே வைக்கப்படலை. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? எந்த மதமாக இருந்தாலும் அதை ஏளனப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக கூட அதை குறிப்பிட்டு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய இடங்களில் வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார் அவருடைய புத்தகங்களில். பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. உருவம் இல்லை கடவுளுக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் சில சமய சடங்குகள்லாம் இருக்கும். அந்த சமய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது எல்லாத்தையும் எதிர்த்தது. இருந்த போதிலும் தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டும்தான் செயல்பட்டது. ஸோ எப்படி தான் அவர் வந்து முயற்சி எடுத்திருந்தாலும் இந்த பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது யார் தான் போய் சேர்ந்தது? கல்வி கற்ற மேதைகள், அதிகமாக கல்வி கற்ற மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளத்தை சேர்ந்த வங்காளிகள், அவங்க அளவில் மட்டும்தான் இது வந்து இருந்ததை தவிர சமூகத்தில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களை வந்து அது தன்பால் இருப்பதில் சமாஜம் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீது அதனுடைய தாக்கம் வந்து மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரம்ம சமாஜம் யாரெல்லாம் வந்து சென்று சேர்ந்தது அப்படின்னா நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீது தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். சரியா? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பற்றி பார்க்குறது என்ன அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எழுதிடுறாரு. அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையாக இருந்த தேவேந்திரநாத் தாகூர். சரியா? இந்த தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவங்க யார்? ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய தந்தை தான். இவர் நம்பிக்கை பற்றி மொத்தம் 4 கொள்கைகளை சொல்லியிருப்பாங்க. இந்த 4 கொள்கைக்கு தான் இவரை பற்றி முக்கியமாக கொடுத்துருக்கிறதுல இருக்கும் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள்தான். ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகை படைத்தார். ஸோ ஆரம்ப காலத்தில் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தது, கடவுள் ஒருத்தர் தான் இருந்தார். அவர் தான் வந்து மற்ற உலகம் முழுவதும், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து உயிரினங்கள் அந்த உலகம் அனைத்தையும் படைத்தவர் வந்து கடவுள் தான் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதே போல் அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் மற்றும் சக்தியின் கடவுளாக இருக்கின்றார். சரியா?
அந்த கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்கிறாலே அவங்க தான் உண்மைக்கும் எல்லையற்ற ஞானத்திற்கும் நற்பண்பிற்கும் சக்திக்கும் கடவுளாக இருக்காங்க. அவர் மட்டுமே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர் மற்றும் அவருக்கு இணை யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. ஸோ நமக்கு வந்து ஒரு வீடு பேர் அப்படிங்கிறத மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். மோட்சம் வீடு பேர் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடு பேர் நம்ம இந்த பிறவிலோ அல்லது அடுத்த பிறவிலோ இறப்பிற்கு பிறகு நமக்கு வீடு பேர் கிடைக்கணும் அப்படின்னா கடவுளை நம்ம நம்பணும், அதே போல் கடவுளை வந்து நம்ம வணங்கணும். அதன் மூலமாக தான் நம்மளால் வந்து வீடு பேரை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவரை விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. ஸோ அவரை நம்புகிறோம் அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிட்டு இருக்காம கடவுளை வந்து மனதார வந்து போற்றுதலும் நேசிப்பதும் அதே போல் அவர் விருப்பத்தை வந்து செயல்படுத்தாதோ. கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற உயிர்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கடவுளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குமோ அதையெல்லாம் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் வந்து கடவுளை நாம் வந்து நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். வாய் வார்த்தையாக நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, கேசவ சந்திரசேனுக்கும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதி. சரியா? தேவேந்திரநாத்தை பொறுத்த வரைக்கும் மிதவாத சீர்திருத்தவாதி. ஆனால் சமாஜத்தில் அவரோட பணியாற்றிய மற்ற இளைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விரைவான மாற்றங்கள் தான் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவர்கள்லேயே ஒரு முக்கியமான ஆளுமை யாருன்னு பார்த்தோம்னா கேசவ சந்திரசேன் அவர்கள். ஸோ தேவேந்திரநாத் தாகூர் மிதவாதியாக இருக்கிறதுனால அவர் வந்து அனைத்துமே வந்து கொஞ்சம் மெதுவாக செய்வார். ஆனால் மாற்றங்களை வந்து வேகமாக விரும்புகிறவங்களில் ஒரு முக்கியமான ஆளுமை யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேசவ சந்திரசேன் அப்படிங்கிறவங்க. 1857 தான் சபையில் இணைகிறாங்க. இந்த வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த 1857 பார்க்கும்போது பெரும் புரட்சி ஆண்டு அது ஞாபகம் வருது. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த பெரும்புரட்சி நடைபெற்ற சமயத்தில் தான் இவர் என்ன பண்ணியிருக்கார், கேசவ சந்திரசேன் அவர்கள் பிரம்ம சமாஜத்தில் வந்து இணைகிறாங்க. 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவும் ஏற்படுது. சரியா? 1857 இவர் வந்து இணைகிறாரு. பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு எது? 1866. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1866 இந்த 8 பாருங்களேன் 2 சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த 2 சர்க்கிளும் தனித்தனியாக பிரியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 மாறுது. 1866. இந்த கேசவ சந்திரசேன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமாஜத்திலிருந்து விலகி போய் ஒரு புதிய அமைப்பையே உருவாக்கியிருப்பாங்க. சரியா? பிரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத தாண்டி இந்திய பிரம்ம சமாஜம் என்னும் அமைப்பை உருவாக்கினவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேசவ சந்திரசேன் அவர்கள் தான். இதுக்கு பின்னாடி தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தனியாக ஒரு அமைப்பு, வந்து இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க இல்லையா, மீதி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. குழந்தை திருமணத்தை சமாஜம் வந்து கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ சந்திரசேன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தனது 14 வயது மகளை இந்திர இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்க. சரியா? இதோடைய இந்த பிரம்ம சமாஜத்துடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கணும். சரியா? குழந்தைகளுக்கு குழந்தை பருவம் முடிவதற்கு முன்பே திருமணம் செய்யப்படுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை திருமணத்தை எதிர்க்கணும். ஆனால் கேசவ சந்திரசேனே அதில் ஒரு உறுப்பினராக இருந்துக்கிட்டு அவருடைய 14 வயதே ஆகியிருந்த மகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இளவரசர் ஒருவருக்கு, சரியா, இந்தியாவை சேர்ந்த இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்க. அப்போ திருமணம் செய்து கொடுக்கும்போது அவரே வந்து அந்த பிரம்ம சமாஜம், அதாவது இந்திய பிரம்ம சமாஜம் அதோடைய கருத்துக்களை வந்து மீறுறாரா, அதனால் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சரியா புதுசாக ஒரு அமைப்பு நிறுவுவாங்க. யார் என்ன அப்படின்னா சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? யார் இந்த குழந்தை திருமணத்தெல்லாம் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருந்தது பிரம்ம சமாஜம், அப்புறம் அதிலிருந்து 2ஆக பிரிஞ்சது இந்திய பிரம்ம சமாஜம் மற்றும் ஆதி பிரம்ம சமாஜம். இதிலிருந்து பிரிஞ்சது தான் சாதாரண சமாஜ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்குறவங்க வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரும் ரொம்ப முக்கியமானவர். இதுலேயும் கொஷின்ஸ் அடிக்கடி ரைஸ் ஆகும். வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய பிளேஸ் எது அப்படின்னு கேட்கலாம். வங்காளத்தை சேர்ந்தவர்.
ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்த மேலை நாட்டு பகுத்தறிவு கல்வியை பயன்படுத்துகிறாங்க. சரியா, ராஜாராம் மோகன் ராய் அண்ட் தென் மற்ற கல்வி கற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சமூகத்தை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடுறாங்க. ஆனால் வித்யாசாகர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரியா, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் இருக்காங்க இல்லையா, அவர் இந்து மறைநூல்களே முற்போக்கானது அப்படின்னு சொல்லி வாதிட ஆரம்பிக்கிறார். சரியா, நீங்கள் மேலை நாட்டு கருத்துக்களுக்கு போகவே வேண்டாம். இந்துக்கள் புத்தகங்கள் நிறைய எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வேத நூல்கள், மறைநூல்கள் அப்படின்னா வேத நூல்கள், இந்துக்களுடைய வேத நூல்களே முற்போக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்து சான்றுகள் முன்வைத்தார். இது கொஷின் கேட்கலாம். சரியா, விதவைகளை அவங்களுடைய கணவனுடைய சிதையில் தள்ளி எரிக்கக்கூடிய சதி அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்திருக்கு முற்காலத்தில். ஸோ இந்த விதவைகளை எரிக்கிறதோ அல்லது விதவை மறுமணத்தை அப்போல்லாம் ஆதரிக்கலை. விதவை மறுமணத்தை தடை செய்வது இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை மறுத்து மறைநூல்களில் கூட இதுக்கான சான்றுகள் இருக்குது, விதவைகள் மறுமணம் செய்துக்கிறாங்க, அதே போல் விதவைகளை எரிக்கிறதும் தவறானது அப்படிங்கிறதெல்லாம் இந்துக்களின் நூல்களான மறைநூல்கள்லேயே நிறைய சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறுநூல்களையும் வெளியிடுறாங்க. சரி, அவர் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாரோ அந்த கருத்துக்களுக்கெல்லாம் வாதங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நூல்களை வெளியிடுறாங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக கருதப்படுகிறார். சரியா, இந்த கொஷின் கேட்கலாம். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கேசவசந்திர சென் அவர்கள். கேசவசந்திர சென் அவர்களில் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்கள். முன்ன பார்த்தவங்க தான் கேசவசந்திர சென். சரியா, அதே போல் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்படுறதுக்கு உதவிகள் நிறைய செய்திருப்பாங்க. இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளுடைய வாழ்வை மேம்படுத்துறதுக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறார். இந்த கொஷின் கேட்பாங்க. சரியா, குழந்தை பருவத்திலேயே விதவைகளாக மாறிய சிறுமிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். பண்டித ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இயற்றப்பட்டது. இந்த கொஷின் கேட்பாங்க பாலிட்டியிலுமே. விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1856. அடுத்து 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்துட்டு இருக்கும் போதே 1860 திருமண வயது சட்டம் இயற்றப்படுது. அந்த பெருமை ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரையே சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது யாரை சேரும்? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை சாரும். திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. சரியா, திருமணத்துக்கான வயது எத்தனை என்று நிர்ணயம் செய்யப்பட்டது? 10 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்யப்பட்டது. அது பார்த்திங்கன்னா 1891 12ஆக மாற்றப்பட்டது. 1925 13ஆக உயர்த்தப்பட்டது. சரியா, திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட போது, அதாவது 1860 எத்தனை வயதுன்னு இருந்தது? 10ஆக இருந்தது. அதுவே 1891 பார்க்கும்போது எத்தனையாக மாறிச்சு? 12ஆக மாறிச்சு. 1925 அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய வயது எத்தனையாக மாறிடுச்சு? 13ஆக மாறி இருக்கு. சரியா, இப்படியே உயர்த்திட்டே வராங்க. சரியா, ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சட்டம் காகிதத்தில் மட்டும்தான் இருந்ததை தவிர நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்கள் கூட அதை பற்றிய அறிவு இல்லாமல் திரும்பவும் அதே தவிர தான் செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த சட்டம், அந்த விதைகள் மறுமண சட்டம் இருக்குல்லையே, இந்த சட்டம் குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையை இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் தான் நோக்கமாக கொண்டிருந்தது. பிரார்த்தனை சமாஜத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில், சரியா, மகாராஷ்டிரா பகுதியில் துவங்கப்பட்டது தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, மகாராஷ்டிரா தான் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கிறது. சரியா, நிறைய மக்கள் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களே, அந்த மாதிரி இருந்த பகுதி தான் மகாராஷ்டிரா. சரியா, மகாராஷ்டிரா பகுதி தான் பிரார்த்தனை சமாஜத்துடைய மற்றும் ஒரு பகுதியாக இருந்தது. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். ஸோ இங்கே ஒரு கொஷின் உங்களுக்கு கான்ட்ராவாக மாறலாம். பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1867. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில்.
ஆனால் ஆதரவு அதிகமாக எங்கே கிடச்சிது? மகாராஷ்டிராவில். இது ரெண்டு தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். துவங்கப்பட்ட இடம் பம்பாயாக இருந்தாலும் ஆதரவு அதிகமாக கிடச்சது எங்கே தான்? மகாராஷ்டிரா பகுதிகளில் தான். சரியா? இதனை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆத்மாராம் பாண்டுரங் ஆவார். இந்த சமாஜத்தின் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, பிரார்த்தனை சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவங்க 2 பேரும் தான். இவ்விருவருமே சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கட்ட மக்களுடைய முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க தான். சரியா? இவங்க 2 பேருமே எதுக்காகலாம் தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம், இது எல்லா நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக்கிட்டவங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே பார்த்திங்கன்னா விதவை மறுமண சங்கம் 1861 துவங்கியிருக்காங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்களால் துவங்கப்பட்டது விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறது 1861. பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. இது தக்கான கல்விக் கழகம் 1884. இதுவே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இருக்கும். 1875 தக்கான கழகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தக்கான கழகத்துக்கும் தக்கான கல்விக் கழகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தக்கான கழகம் அப்படிங்கிறது 75, 1875. தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிறது தான் 1884. இந்த அமைப்புகள் எல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்கள் தான். எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம படிக்கும்போது. ஸோ அவர்களால் விதவை மறுமண சங்கம் 1861 அமைக்கப்பட்டிருக்கு. பூனோ சர்வஜனிக் சபா 1870 அமைக்கப்பட்டிருக்கு. தக்கான கல்விக் கழகம் 1884 அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாமே இவர் தான் நிறுவியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்து புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் கொடுத்துருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். முன்னவே பார்த்தோம், சீர்திருத்த இயக்கங்கள் புத்தெழுச்சி இயக்கங்கள்னு 2ஆக பிரிச்சிருந்தோம். அதில் சீர்திருத்த இயக்கங்களில் சிலதை பார்த்துச்சு. இப்போ பார்க்குறது தான் புத்தெழுச்சி இயக்கம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் கொடுத்துருக்காங்க. வருஷம் பார்த்திங்கன்னா 1875. இதுவும் துவங்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் தான். சரியா? பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கே தலைமையேற்றது. சரியா? பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இயக்கம் அப்படின்னு கேட்டாவே எதுதான்? ஆரிய சமாஜம். இது எந்த வருஷம் நிறுவப்பட்டது? 1875. இந்த அமைப்பை நிறுவியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை கங்கா சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். சரியா? சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அமைப்பை நிறுவியிருக்காங்க. சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்கே பஞ்சாபில் தங்கியிருந்திருக்காங்க. அவருடைய நூல் பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். இது கேட்பாங்க, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். பெரும்பாலானோரால் படிக்கப்பட்ட நூல் இது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுவதும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அறிவித்தார். ஸோ முன்னவே பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராயும் இந்த மறைநூல்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே சொல்லியிருக்காங்க. மறைநூல்களில் குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு. சரியா? குழந்தை திருமணம் செய்கிறது, விதவை மறுமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் அயல்நாட்டுக்கு போனால் தீட்டு, இந்த 3 பழக்கங்களுக்கும் சொல்லப்படுது இல்லையா? அது எல்லாமே மறைநூல்களில் ஏற்றுக்கப்படலை அப்படிங்கிறத அவர் அறிவித்தார். அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் எல்லாமே கட்டுப்பாடான ஒரு கடவுள் கொள்கை. சரியா? இவருமே ஒரு கடவுள் வழிபாடு தான். உரிவு வழிபாட்டை நிராகரிக்கிறாரு. பிராமணர்கள் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகளையோ அல்லது சமூக முறைகளையோ எல்லாம் மறுக்கிறாரு. ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது தான். சரியா? ஆரிய சமாஜத்துடைய முக்கியமான முழக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது. ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. சரியா? ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்றுட்டு இருந்த மதமாற்ற நடவடிக்கைகள் எல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிற முயற்சியை கை கொண்டுட்டு இருந்தது. அதோடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா எதிர் மதமாற்றம் அப்படிங்கிறது தான். ஆரிய சமாஜத்தோடது மேலை நாட்டு மதத்தை பற்றி நம்ம பரவக்கூடாது, எதிர் மத மாற்றம் அப்படிங்கிறது. அதாவது ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாகவே மாற்றணும் அப்படின்றதுக்காக சுத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு சங்கத்தையே இந்த சமாஜம் உருவாக்கி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்த களத்திலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகளை புரிந்தது. ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் சமூக சீர்திருத்த களமாக இருந்தாலும் சரி, கல்வி பரப்பும் பணியாக இருந்தாலும் சரி, பல்வேறு சாதனைகள் புரிந்தது. சமாஜம் பார்த்திங்கன்னா பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா?
அடுத்து பார்க்குறது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய தக்ஷிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய ஒரு அர்ச்சகராக இருந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்து பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்று வழிமுறைகள் மூலமாக பேரின்ப நிலையை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையில் ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புனித தாயான கடவுள் காளியோடைய தீவிர பக்தராக இருந்தவங்க. சரியா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த கடவுளை வணங்கினார் அப்படின்னா காளியோடைய தீவிர பக்தர். அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவே இல்லாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கடவுளுடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை என்று கூறியவர். அவருடைய கருத்துப்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. எல்லா மதத்திலும் எல்லாமே இருக்குது, அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பெற்றுக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறது தான். ஜீவன் என்பதே வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜீவன் உயிர் அப்படிங்கிறது தான் வந்து சிவன் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. வாழ்கின்ற எல்லா உயிர்களையுமே நம்ம இறைவனுக்கு சமமாக தான் போற்றணும். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை தான் கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த கொட்டேஷனை கேட்பாங்க. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையே பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின் பால் அதிருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதோடைய முக்கியமான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் இந்த மாதிரியான சீர்திருத்த அமைப்புகள்லாம் பல்வேறு பகுத்தறிவு கருத்துக்கள் கொண்டிருந்தது இல்லையா, அது மேலே அதிருப்தியுற்று கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 1866 இயற்கை எய்ததுக்கு பின்னாடி அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதமாற்ற சமூகமாக அமைச்சுக்கிறாங்க. சரியா, 1866 இவர் வந்து இறந்து போகிறார் இல்லையா, அதன் பிறகு அவருடைய சீடர்கள் எல்லாம் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக மாற்றிக்கிட்டு ராமகிருஷ்ணரையும் அவருடைய போதனைகளையும் இந்தியாவிலையும் மற்றும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு பணியை மேற்கொள்கிறாங்க. இந்த பெரும் பணியின் பின்புலமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள். கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷனை நிறுவுறாங்க. சரியா, எதை பேஸ் பண்ணி இந்த ராமகிருஷ்ண மிஷன் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும். அவங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்குது அதை பார்த்து தான் இந்த அமைப்பை வந்து என்ன பண்ணுறாரு விவேகானந்தர் வந்து உருவாக்குறாரு. இந்த ராமகிருஷ்ண மிஷன் பார்த்திங்கன்னா சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணிகளை நிறுத்தி கொள்ளாமல் மக்களுக்கு கல்வியறிவு தரது, மருத்துவ உதவி தரது, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகள் மேற்கொள்வது, இது எல்லா சமூக பணிகளும் செயலூக்கத்தோடு ஈடுபடுது. அடுத்து பாருங்கள் சுவாமி விவேகானந்தர் பாருங்கள். பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா. சரியா, இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இது ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் இவர். படித்த இளைஞராக இருந்த இவங்க ராமகிருஷ்ணருடைய கருத்துக்களால் கவரப்பட்டு மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாமல் நடைமுறை வேதாந்தமான மனிதகுலத்திற்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார வராங்க. சரியா, மதங்களோடு தொடர்புடையது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா நிறுவனங்களையும் பாதுகாக்கிற மனப்பாங்கு வந்து அவர் கண்டனம் செய்கிறார். சரியா, எல்லா நிறுவனங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்கிறதுக்கு தான் இந்திய இளைஞர்களுக்கு வந்து அறைகூவல் விடுக்கிறாங்க. சரியா, பண்பாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்கணும் அப்படிங்கிற இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறாங்க. அவருடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு. சரியா, பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் முன்னேற்றத்தில் இருந்தது, சாதனைகள் செய்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொண்டு கூடாது, மனசுக்குள்ளார தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த இந்தியர்களை தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. அதே போல் சிகாகோ மாநாடு, உலக சமய மாநாடு வந்து சிகாகோவில் 1893 நடந்திருக்கும். இது ஒரு முக்கியமான மாநாடு. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயத்தை பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழை சேர்த்தது. இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களை இந்து சமய சடங்குகளில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட எல்லா இந்து சமய சடங்குகள்லையும் கட்டாயமாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கும் நாட்டத்தை ஏற்படுத்தியது இவருடைய கருத்துக்கள் தான். வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் இவரால் வந்து ஊக்கம் பெற்றனர்.
அடுத்து பாருங்கள் பிரம்மஞான சபை கொடுத்துருக்காங்க. மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி, அது சரியா, மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி அப்படிங்கிறவங்களும் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் சேர்ந்து தான், ஹெச்பி பிளவட்ஸ்கி அம்மையாரும் ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களும் பிரம்மஞான சபையை 1875 அமெரிக்காவில் நிறுவுறாங்க. இந்த அமைப்பு தான் பின்னாளில் 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்படுது. சரியா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் தான் நிறுவப்படுது. யார் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையை ஹெச்பி பிளவட்ஸ்கி அம்மையாரும் ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களும் வருஷம் 1875. இந்த அமைப்பு எப்போ சென்னை அடையாறு பகுதிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா 1886. அடுத்து பாருங்கள், பிரம்மஞான சபையை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது. பிரம்மஞான சபையும் பார்த்திங்கன்னா இந்துக்களுடைய நூல்களை, அதுவும் குறிப்பாக இந்துக்களுடைய உபநிடதங்கள் மற்றும் பகவத்கீதை இது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உற்சாகமூட்டுது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி 2 to 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை. இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இளைஞர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, எப்படி இந்துக்களுக்கு தங்களுடைய பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டின் மேலே பெருமிதம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டு கல்வியாளர்கள் எல்லாருமே இந்துக்களுடைய, அதாவது பழங்கால மறைநூல்களை வந்து அதிகமாக ஆர்வம் காட்டி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் படித்த இளைஞர்கள் கிட்ட தங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு பற்றிய ஒரு பெருமிதம் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த பிரம்மஞான சபையை பொறுத்த வரைக்கும் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேடம் பிளவட்ஸ்கி அம்மையாரும் அப்புறம் ஹெச்எஸ் ஆல்காட் தானே இது தொடங்கினாங்க. ஹெச்எஸ் ஆல்காட் மறைந்ததுக்கப்புறம், அதாவது அவருடைய இறப்பிற்கு பிறகு இந்த அமைப்புடைய தலைவராக வந்தவங்க தான் அன்னி பெசன்ட் அம்மையார். சரியா, இந்த இயக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டது மாதிரி இந்தியாவுக்கும் தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. இந்த கொஷின் கேட்பாங்க, அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையுடைய கருத்துக்களை அவருடைய செய்தித்தாள்கள் 2 இருக்கும், நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 செய்தித்தாள்களையும், நியூ இந்தியா, காமன்வெல் ஆகிய செய்தித்தாள்களில் அன்னி பெசன்ட் வந்து பிரம்மஞான சபையுடைய கருத்துக்களை பரப்பியிருப்பாங்க. இந்த செய்தித்தாள்களின் மூலமாக பரப்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முன்னவே பார்த்தோம் இல்லையா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக சில இயக்கங்களும் சில தலைவர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறதா பார்த்திங்கன்னா ஜோதிபா புலே அவர்கள். ஜோதிபா கோவிந்தராவ் புலே அப்படிங்கிறவங்க 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. இவங்க 1852 ஒடுக்கப்பட்டவருக்குன்னு சொல்லிட்டு முதல் பள்ளியை பூனாவில் திறக்கிறாங்க. சரியா, இதில் 2 கொஷின் கேட்பாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பள்ளியை திறந்தவங்க யாருன்னா ஜோதிபா புலே அவர்கள். வருஷம் கேட்பாங்க 1852. அதே போல் சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. சரியா, ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பையும் பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறுவுறாங்க. சரியா, அதே போல் ஜோதிபா புலே அவர்கள் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இது எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடியது. குழந்தை திருமணம் எதிர்ப்பு மற்றும் விதவை மறுமண ஆதரிப்பு அப்படிங்கிறது அனைத்து தலைவர்களுக்கும் காமனாக இருந்த ஒரு விஷயம். ஜோதிபாவும் அவருடைய மனைவியான சாவித்ரிபாயும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, அதுவும் முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களே பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. சரியா, தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக. ஜோதிபா பெற்றோரே இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென்று காப்பகங்களையும் உருவாக்கினார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகள் உருவாக்கியிருக்காங்க, விதவைகளுக்குன்னு சில காப்பகங்கள் உருவாக்கியிருக்காங்க. இவர் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம் அப்படிங்கிறது. அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை எல்லாம் வந்து சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் இந்த குலாம்கிரி அப்படிங்கிறது. அடுத்து பார்க்குறவர் நாராயணகுரு. கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்திருக்காங்க. இவருடைய பிளேஸ் பாருங்கள் கேரளா. இவருடைய புலமை பெற்ற மொழிகள் மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ். இந்த மொழிகளில் அறிஞர் ப்ளஸ் கவிஞர். பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பிய அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தார். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பல்வேறு கொடுமைகளை
சாதி கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க, பல்வேறுபட்ட மனத்துயரங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள் வந்து மேம்படணும் கொஞ்சமாவது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே அர்ப்பணம் செய்கிறாங்க. அவர்களுடைய மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. சரியா? ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர் நாராயணகுரு அவர்கள். அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அவர் என்ன பண்ணுறாரு, அதை அனைவருக்கும் வந்து காமனாக இருக்கிற மாதிரி அர்ப்பணிக்கிறாங்க அருவிபுரம் அப்படிங்கிற பிளேஸில். குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்ட பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய இயக்கத்தை, யாருடைய இயக்கத்தை, நாராயணகுரு அவர்களுடைய இயக்கமான ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக இவருடைய இயக்கத்தை மேலும் முன்னெடுத்து சென்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு அப்படிங்கிறவங்க. அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐயன்காளி. ஐயன்காளியும் 1863 திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. அப்போது அந்த பகுதி யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னா திருவிதாங்கூர் அரசருடைய ஆட்சி பகுதியாக இருக்குது. குழந்தையாக இருக்கும்போதே இவர் பல்வேறுபட்ட சாதி பாகுபாடுகளை சந்திச்சிட்டாரு. அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்துடைய தலைவராகவே மாற்றிடுது. சரியா? சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக இருந்தவர் ஐயன்காளி. அவர் என்ன பண்ணுவார், பொது இடங்களுக்கு போகலாம், பள்ளிகளுக்கு கல்வி கற்க இடம் பெறலாம் அப்படிங்கிறதுலலாம் அடிப்படை உரிமைகளுக்காக போராடியிருக்காரு. ஸ்ரீநாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி. சரியா? இந்த ஐயன்காளிக்கு ஊக்கம் அளித்தது யார் தான்? ஸ்ரீநாராயணகுரு. 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு பேர் இதுக்கு, அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி புவர் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவனங்க யார்? ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி அவர்கள். அடுத்து பார்க்குறது இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். 1857 பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லீம்கள் எல்லாருமே மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண் கொண்டு தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேற்கத்திய கல்வியாக இருக்கட்டும், பண்பாடாக இருக்கட்டும், மேற்கத்திய சிந்தனைகள் எல்லாமே எதுக்காக அப்படின்னா தங்களை மதமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அமைப்பாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மக்கள் மனதில் வருது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா முஸ்லீம்களில் ஒரு சிறிய பிரிவினர் மட்டும் மேற்கத்திய கல்வியில் முன் வந்தனர். நிறைய பேர் அந்த மேற்கத்திய கல்விகளே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. அடுத்து பார்க்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அகமது கான் அப்படிங்கிறவங்க தான். டெல்லியில் ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த இந்த சையத் அகமது கான் படிப்பறிவின்மையே, அதாவது குறிப்பாக நவீன கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறது தான் இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்காக இருக்குது, அவங்கள கீழ்நிலையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கருதி மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியரை வற்புறுத்துறாங்க. நீங்கள் மேலை நாட்டு கல்வியும் கற்றுக்கணும், மேலை நாட்டு அறிவியலையும் கற்றுக்கணும், அதே போல் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை வந்து வற்புறுத்துறாங்க. அறிவியல் கழகம் ஒன்றை வந்து நிறுவுறாங்க. சரியா? அங்கே ஆங்கில நூல்களை, அதாவது குறிப்பாக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் நூல்களை எல்லாம் உறுதிமொழியில் மொழியாக்கம் செய்கிறாரு. ஆங்கிலத்தில் இருந்த, அதுவும் அதிலேயே குறிப்பிட்டு அறிவியல் நூல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, உருது மொழியில் மொழியாக்கம் செய்கிறாங்க. மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமியர்களை வற்புறுத்துறாரு. அதே போல் மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசோட நம்ம நல்ல உறவு மேற்கொண்டோம்னா இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய நலன்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கை சொல்கிறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படி அதில் கவனம் செலுத்தும்படி தான் அதிகமான அறிவுரைகளை வழங்குறாரு. அழிகார் இயக்கம் பாருங்கள். சர் சையத் அகமது கான் 1875 அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவுறாங்க. சரியா? இவர் எந்த கல்லூரியை நிறுவுறாங்க, ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. பாருங்கள், அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் யார், சர் சையத் அகமது கான். அதுக்கு வந்து அழிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இயக்கமும் இருக்குது. சரியா? அந்த இயக்கத்தின் மூலமாக தான் இந்த கல்லூரியை வந்து மையப்படுத்தி நடைபெற்றாங்க. அந்த பெயரை பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய முஸ்லீம்களுடைய கல்வி வரலாற்றிலேயே இந்த கல்லூரி வந்து ஒரு மைல்கல். சரியா? இந்த கொஷின் கேட்பாங்க, இந்திய முஸ்லீம்களின் வரலாற்றில், கல்வி வரலாற்றில் மைல்கல்லாக இருந்த கல்லூரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கல்லூரி அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. 1920 இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாகவே மாற்றப்பட்டது.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மீட்பு இயக்கம். இந்த இயக்கம் பழமைவாத முஸ்லீம் உலைமாக்களால் தொடங்க பெற்றது. தியோபந்த் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? பழமைவாத முஸ்லீம் உலைமாக்களால் தொடங்க பெற்றது. இந்த உலைமாக்கள் முகமது குவாசிம் நானோதவி மற்றும் ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரோட தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுறார். சரியா, முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்க 2 பேரையும் தலைமையாக வச்சுக்கிட்டு 1866 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா, இந்த பள்ளியோடைய பாடத்திட்டம் பார்க்கும்போது ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. இந்த பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. இதோடைய முக்கிய நோக்கமே இஸ்லாமிய சமூகத்துடைய ஒழுக்கம் மற்றும் மதத்தை மீட்டெடுப்பதாக அமைந்தது. எந்த இயக்கம்? தியோபந்த் இயக்கம். அடுத்து பாருங்கள், மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவராக வராங்க. அவருடைய தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலேமா, அதாவது இறையியலாளர்களுடைய அவை அப்படிங்கிறது ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை அப்படிங்கிற ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களின் அரசியல் சமய உரிமைகள் மீது பாதுகாப்பு அப்படிங்கிற வகையில் ஒரு உறுதியான வடிவமும் கொண்டு வரப்படுது. பார்சி சீர்திருத்த இயக்கம்னு பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. ஸோ பார்சி பம்பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் பம்பாய். 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க ரகுனுமாய் மத்ஸ்யன்சன் சபா, சரியா, பார்சிகளுக்குன்னு சீர்திருத்த சங்கம். ரகுனுமாய் மத்ஸ்யன்சன் சபா அப்படிங்கிறது பார்சிகளுக்கான சீர்திருத்த சங்கம். அந்த அமைப்பை ஏற்படுத்தினவங்க யார்? பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க. வருஷம் 1851. அதே போல் ராஸ்த் கோப்தார் அப்படிங்கிறது உண்மை விளம்பி. சரியா, அதுதான் அதோடைய தாரக மந்திரமாக இருந்தது. ஃபெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவங்க குழந்தை திருமண பழக்கத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமூகம் ஃபெரோசா மேத்தா, தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. இந்த சமூகம் பார்த்திங்கன்னா ஃபெரோசா மேத்தா, தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களையும் உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கும் ஆற்றியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது சீக்கியர் சீர்திருத்த இயக்கங்களில் நிரங்காரிகள் மற்றும் நாம்தாரிகள்னு சொல்லிட்டு 2 இயக்கங்கள் பார்ப்போம். பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலையும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. சரியா, சீக்கியர்கள் எல்லாருமே மேக்சிமம் பஞ்சாபில் இருப்பாங்க. இந்த பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில் கூட சீர்திருத்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. நிரங்காரி இயக்கத்தை நிறுவியவர் பார்த்திங்கன்னா பாபா தயால்தாஸ் அப்படிங்கிறவங்க. நிரங்காரி அப்படிங்கிறது உருவமற்றது. சரியா, நிரங்காரி இறைவனை வழிபடணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. சிலை வழிபாட்டோடு இருக்கக்கூடிய சடங்குகள் இது எல்லாமே நம்ம மறுக்கணும். குருநானக்குடைய தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதிக்கணும். யாருடைய தலைமை? குருநானக் அவர்களுடைய தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார்? போதனைகளில் சாரமாக போட்டிருப்பார். மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறியிருப்பார். சரியா, மது அருந்துதலும் மாமிசம் உண்பதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கைவிடும்படி வலியுறுத்தியிருப்பாங்க. பாபா ராம்சிங் அப்படிங்கிறவங்களால் தொடங்கப்பட்டது தான் இந்த நாம்தாரி இயக்கம் அப்படிங்கிறது. சரியா, பாபா ராம்சிங் அப்படிங்கிறவங்களால் தொடங்கப்பட்ட நாம்தாரி இயக்கம் சீக்கியரிடையே நடைபெற்ற ஒரு முக்கியமான சமய சீர்திருத்த இயக்கம். நாம்தாரி இயக்கம் பார்த்திங்கன்னா சீக்கியர்களின் அடையாளங்களை, அதாவது வாள் வச்சுக்கிறது கிர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாள் வச்சுக்கிறத தவிர அது மட்டும் வேண்டாம், மீதி எல்லாத்தையும் அணியுங்க. சீக்கியர்களுக்கான என்ன அடையாளம் இருக்கோ, உடை அடையாளங்கள் இருக்கோ அது அனைத்தையும் அணியணும். அதே போல் அந்த வாளுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா லத்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ராம்சிங் சொல்லியிருப்பாங்க. இந்த இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி கருதியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. அதே போல் வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. ஆரிய சமாஜம், கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சரியா, ஆரிய சமாஜம், கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே செல்வாக்கு பெற்றுட்டு இருந்த காலத்தில் சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்படுது. சீக்கிய மதத்துடைய புனிதத்தை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிங் சபாவுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்கு. சரியா, இந்த கொஷின் கேட்பாங்க, சீக்கிய மதத்துடைய புனிதத்தை மீட்டெடுப்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங் சபா தான். ஆங்கிலேயருடைய ஆதரவோடு தான் அமிர்தசரத்தில் சீக்கியர்களுக்குன்னு ஒரு கால்சா கல்லூரி உருவாக்கப்படுது. சரியா, ஆங்கிலேயர்களின் ஆதரவோடு அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு என்று கால்சா கல்லூரி ஒன்று உருவாக்கப்பட்டது. சிங் சபா தான் பார்த்திங்கன்னா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு. இது ஒரு முக்கியமான கேள்வி. அகாலி இயக்கத்துடைய முன்னோடி அமைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங் சபா. தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் எந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது ராமலிங்க அடிகள் அவர்கள் தான். வள்ளலார் என்று பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள். இதெல்லாமே தமிழில் படித்த கொஷின்ஸ் தான். ராமலிங்க அடிகளுடைய மற்றொரு பெயர் வள்ளலார்.
இவர் வந்து காலம் 1823லேருந்து 74. இவர் பிறந்த இடம் பாருங்கள், சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் அப்படிங்கிற பிளேஸு. தந்தையருடைய மறைவிற்கு பிறகு குடும்பம் முழுவதுமே சென்னையிலிருந்து அவருடைய சகோதரரின் இல்லத்திற்கு குடிபெயர்றாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சகோதரர் இல்லத்திற்கு. முறையான கல்வி அவர் பெற்றிருக்கவில்லை அப்படின்னா கூட அளப்பரிய புலமை அவர்கிட்ட இருந்தது. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் அப்படிங்கிற பிணைப்புகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞான மேகங்களால் மூடப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. சரியா, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த உயிரை பார்த்து இரக்கம் கொள்ளாமல் மகிழ்ச்சி அடைகிறவங்க கல் நெஞ்சக்காரர்கள், அவங்களுடைய ஞானங்கள் அனைத்தும் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தவர் வள்ளலார் அவர்கள். அவரோட தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகளில் இருந்து அனைத்து உயிர்களிடமும் காட்டுறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்களிடத்தில், அதாவது செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டக்கூடிய அந்த இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1865 துவங்குறாங்க. யார்? வள்ளலார் அவர்கள். சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை துவங்கிய ஆண்டு 1865. பின்னர் அது என்னவா மாற்றப்படுது அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று மாற்றப்படுகிறது. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. 1866 தென்னிந்தியா முழுவதுமே ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டு அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பசியால் வாடி இறந்து போவாங்க. அதனால் 1867 என்ன பண்ணுவாங்க, சாதிகளை கடந்து எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுமே வந்து உணவு சாப்பிடக்கூடிய ஒரு உணவகத்தை வடலூரில் அவர் வந்து உருவாக்கியிருப்பார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் அனைத்தும் சேர்ந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் இப்போ தொகுக்கப்பட்டிருக்கு. நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் தான் சாட்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசியால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்க்குறேன். இருந்தும் அவங்களுடைய பசி வந்து போக்கப்படலை. அதனால் என்னுடைய இதயம் வந்து கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுவர்களை பார்க்கும்போது, எனக்கு முன்பாக பார்க்கும்போது எனது இதயம் வந்து நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லாத நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கும்போது நான் வந்து பலவீனம் அடைஞ்ச மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவருடைய ஒரு முக்கியமான கொட்டேஷனாகவே இருக்கும். இதை வந்து கொஷின்லேயும் கேட்பாங்க. அயோத்தியதாசர் பற்றி பார்க்கும்போது பண்டித அயோத்தியதாசர் வந்து தீவிர தமிழ் அறிஞர் மற்றும் சித்த மருத்துவர். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அவர் ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிறதும் பத்திரிகையாளர் அப்படிங்கிறதும் தான். இவர் வந்து தன்னுடைய சமூக அரசியல் கருத்துக்கள் எல்லாம் பரப்புறதுக்கு பத்திரிகையை வந்து ஒரு கருவியாக எடுத்திருந்திருப்பார். இதை ஒரு கொஷினாக கேட்பாங்க. சென்னையில் பிறந்த இவர் பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த எல்லா மொழிகள்லையும் புலமை பெற்றிருந்திருக்காங்க. இந்த மொழிகள் கொடுத்துட்டு 4 இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி மொழிகளில் வந்து புலமை பெற்றிருந்தார். சரளமாக இதில் பேசக்கூடியவராகவும் இருந்தார். அதே போல் சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தியிருக்கார் அயோத்தியதாசர். அதே போல் அவர் வந்து சாதியுடைய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை பெற பாடுபட்டிருக்காங்க. சாதிகளே இல்லாத அடையாளத்தை நிறுவனத்துக்காக அவர் ஒரு சாதியற்ற மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க. கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென்று நிறைய பள்ளிகள் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள்கள் வந்து கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பதற்கு இவர் வந்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். சரியா, ஒடுக்கப்பட்ட மக்களும் கோயில்களில் ஆலய நுழைவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்வைதானந்தா சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. எந்த அமைப்பு? அத்வைதானந்தா சபா. இந்த அமைப்பை நிறுவியவங்க யாருன்னு கேட்பாங்க, அயோத்தியதாசர் அவர்கள். வருஷம் கேட்பாங்க. அதே போல் அயோத்தியதாசரும் ஜான் திரவியமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நிறுவியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் நிறுவியிருக்காங்க. சரியா, திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை நிறுவியவங்க 1885 அயோத்தியதாசர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1891 நிறுவி அந்த அமைப்புடைய முதல் மாநாட்டை வந்து நீலகிரியில் நடத்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. முதல் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மாநாடு பார்த்திங்கன்னா 1891 நீலகிரியில் நடத்தியிருப்பாங்க. அதே போல் பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவனாக இருந்த எச்.எஸ். ஆல்காட் அவர்கள். சரியா, பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் இருந்த எச்.எஸ். ஆல்காட் அப்படிங்கிறவங்க ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக தான் 1898 இலங்கைக்கு போகிறாங்க. சரியா, இலங்கை சென்ற அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பௌத்தத்தை வந்து தழுவிருப்பாங்க. பௌத்த மதத்தின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு பௌத்த மதத்தை தழுவிருப்பாங்க. இலங்கை சென்ற ஆண்டு கேட்பாங்க 1898 யாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க, எச்.எஸ். ஆல்காட் அவர்களின் கருத்துக்களால். சரியா, பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருத்தர் தான் இந்த எச்.எஸ். ஆல்காட். முன்னவே பார்த்தோம் மேடம் பிளவட்ஸ்கி அம்மையாரும் எச்.எஸ். ஆல்காட்டும் தான் 1875 பிரம்மஞான சபையை தோற்றுவிச்சாங்கன்னு பார்த்துருப்போம். அதே போல்
அதே வருஷத்தில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமத்துவத்தை சரியா சமய தத்துவங்களையும் கட்டமைப்பதற்கு சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் சென்னையில் நிறுவியிருப்பாங்க. இதையும் கொஷின் கேட்பாங்க. சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சென்னையில் நிறுவியவங்க யாருன்னு கேட்பாங்க. அயோத்தியதாசர் அவர்கள். 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அது 1914 அவர் இறக்குற வரைக்கும் அது தொடர்ந்து வெளியிட்டே வந்திருப்பார். அது வாராந்திர பத்திரிகை. தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. அந்த பத்திரிகையின் பெயர் ஒரு பைசா தமிழன். இதை பெயர் மாற்றமும் செய்திருப்பாங்க. 1908 தமிழன் அப்படிங்கிற பெயராக மாற்றிருப்பாங்க. சரியா, தமிழன் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்திருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.